எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி நாம் அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு முறை, இன்னொரு முறை அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை பாருங்க. 25, 26. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே சத்திய வசனங்களை கொண்டு தேவாவியானவர் எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை கர்த்தாவே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிறீர். இயேசுவை நாங்கள் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இங்கே சமாரியா ஸ்திரீ என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்ணுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தாமல் பாமரருக்கும் பாவத்திலே வாழ்கிறவர்களுக்கும் பாருங்க இயேசு தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். ஞானிகள் கல்விமான்களுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, நான் கடவுள், கடவுளை அங்கீகரிக்காத ஒரு உள்ளம், ஒரு பெருமை உள்ளே இருக்கிறது. அவங்களுக்கு போய் இயேசு தன்னை வெளிப்படுத்துவாரானால் பாருங்க, அவங்க 1008 கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தன்னை வெளிப்படுத்தாமல் புறக்கணிக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்ந்து கிடக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு பாருங்க கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படி அவர்களுக்கு வெளிப்படுத்தும் போது அவங்க அதை தாழ்மையாய் ஏற்றுக்கொள்வார்கள், விசுவாசிப்பார்கள் என்பது கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு நாம கூட அப்படிப்பட்ட ரீதியில தான் ஒதுக்கப்பட்டவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருந்தோம். இந்த கிறிஸ்து நமக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் கிறிஸ்து என்பதை, ஆண்டவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்தினதுனால நாம் இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாக்கியவான்களா இருக்கிறோம். ஆமென். பாருங்க, இந்த பெண் எப்படிப்பட்டவள்? அவள் பாவத்திலே வாழ்கிறவள், சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவள். அவளுடைய குடும்ப வாழ்க்கையில பெரிய தோல்வி. 5 பேரை மேரேஜ் பண்ணிட்டு 6வது ஆளோட மேரேஜ் பண்ணாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறான். 5 பேரை டைவர்ஸ் பண்ணிட்டு, மேரேஜ் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டு 6வது ஆளோட மேரேஜ் பண்ணாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறான். நான் நினைக்கிறேன் அவளுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு வெறுமை இருந்திருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். ஒரு தேவன் இல்லாத ஒரு வெற்றிடம். இது எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறது. சிலர் அதை உணர்கிறார்கள், சிலர் அதை உணர மாட்டேங்கிறாங்க. இவளுடைய பிரச்சனை என்னன்னா, உள்ளத்துக்குள்ளே இந்த வெறுமை இருக்கிறது. ஆனா தன்னுடைய விரக்திக்கு, வெறுமைக்கு காரணம் தான் கல்யாணம் கட்டின கணவர் தான். இந்த ஆளு தான் பிரச்சனை அப்படின்னு நினைச்சு பாருங்க, அந்த ஆளை டைவர்ஸ் பண்றா. இன்னும் ஒரு நல்ல ஆளை கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கல்யாணம் பண்ணுகிறா. கடைசியில் அவரும் உள்ள இருக்கிற வெறுமையை, உள்ள இருக்கிற விரக்தியை நீக்க முடியல. இப்படி அடுத்த அந்த ஆளையும் டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஆளை கல்யாணம் பண்ண இப்படி போயிட்டு இருக்குது. அருமையானவர்களே, அவளுடைய ஆவிக்குரிய பசிய எந்த கணவரும் தீர்த்து வைக்க முடியவில்லை. கவனியங்கள், வாழ்க்கை தொடர்ந்து விரக்தியாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்டவளை சமுதாயம் மதிக்குமா? யோசித்து பாருங்க. எல்லாரும் இவளை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆகவே கிணத்துக்கு தண்ணி எடுக்க வரும்போது
மதியானம் 12 மணிக்கு வர்றா. பொதுவாக குலப்பெண்கள் எல்லாம் காலையில் வருவாங்க அல்லது சாயங்காலம் வருவாங்க. இவ அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக, அவர்களை தவிர்ப்பதற்காக இவ மதியானம் வருகிறா. ஆனால் இவளுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற வெறுமையை நீக்கி, விரக்தியை நீக்கி, இவளுடைய பாவத்தை மன்னித்து, இவளை ரட்சித்து, இவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஆத்தும மணவாளனாகிய இயேசு இவ வர்றதுக்கு முன்னாடியே அந்த கிணத்தண்டை அமர்ந்திருக்கிறார். இவளுக்காக காத்திருக்கிறார். கவனிங்க, இவ அவரை தேடி போல, அவர் இவளை தேடி வந்திருக்கிறாரு. இதுதான் தேவனுடைய அன்பு. அருமையானவர்களே, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம் நாம. அவ்வளோ மாதிரி தான். அந்த மாதிரி பெரிய பாவங்களை செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாரும் பாவிகள் தான். எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கிறோம் இல்லையா? பாவம் செய்யாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? யாரும் இல்லை இல்லையா? அப்படிப்பட்ட நம்மை, அருமையானவர்களே, கர்த்தர் தேடி வந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். நாம் அவர் தேடி போகல, அவர் நம்மை தேடி வந்தார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு என்னை தேடி வந்தார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு என்னை தேடி வந்தார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு என்னை தேடி வந்தார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை உயரக்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கும் பாருங்க, புதிதாக சிலர் வந்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை நீக்கும்படி, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை மன்னிக்கும்படி, பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படி, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு நிறைவாய் கொடுக்கும்படி இயேசு இங்கே வந்திருக்கிறார். இயேசு நம்ம மத்தியிலே இருக்கிறார். பாருங்கள், அவளிடத்துல கொஞ்சம் பேச்சு கொடுக்கிறாரு. சொல்றாரு, தாகத்துக்கு தா, கிவ் மீ எ ட்ரிங்க், குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே அவ ஜாதி பிரச்சனையை கிளப்பிட்டார். என்னன்னா, நீர் யூதனாயிருக்க சமாரிய பெண்ணாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? பாருங்க, இந்த யூதர்கள் சமாரியர்களுடைய எதையும் வச்சுக்கிட மாட்டாங்க, சமாரியர்களும் யூதர்களோட எதையும் வச்சுக்கிட மாட்டாங்க. அதனால அவ கேட்கிறா, நீர் யூதனா இருக்க தாகத்துக்கு தா என்று என்னிடத்தில் எப்படி கேட்கலாம்? இயேசு அவளுக்கு இவ்விதமாக பிரயுத்தரம் சொல்கிறார். வாசிங்க 10வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால், எல்லாரும் சொல்லுவோம் அறிந்திருந்தாயானால், அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு என்ன தண்ணீரை கொடுத்திருப்பார்? ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். கவனிங்கள், 2 காரியங்களை அவள் அறியாதவளாயிருக்கிறாள் என்பதை கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கணும். அறியாமைதான் இவளுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனை. தேவனை குறித்த அறியாமைதான் இவருடைய வாழ்க்கையினுடைய அலங்கோலத்துக்கு காரணம். தேவனை குறித்த அறிவு வந்துருச்சுன்னா விடுதலை வந்துடும். எல்லா விதத்திலும் வாழ்க்கை சீராக மாறிவிடும். கவனிங்க, அப்ப 2 காரியங்கள் இவள் அறியாமல் இருக்கிறாள். பாருங்க, அறியாமை பொல்லாத ஒரு சக்தி. அறிந்திருக்க வேண்டும், தேவனை அறிந்திருக்க வேண்டும். எழுதப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் எதனாலே சங்காரமாகிறார்கள்? சத்தமா சொல்லுங்க. அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். இயேசு எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது அவர் சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். பாருங்க, அறிவில்லாததுதான் பிரச்சனை. என்ன அறிவு இல்லை? இயேசு இன்னார். இங்க பாருங்க 10வது வசனம். நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால். அப்ப இயேசு இன்னார் என்பதை அவள் அறியவில்லை, தேவன் அருளிய ஈவை அவள் அறியவில்லை. கவனிங்க, அவ எப்படி என்ன யோசிக்கிறா இயேசுவை பற்றி? இயேசு ஒரு மனுஷன், யூத குலத்தில் பிறந்த ஒரு ஆம்பளையாளு. அப்படிதான் அவ
யோசிக்கிறார். இன்னைக்கும் பாருங்க, உலகத்துல அநேக மனிதர்கள், கோடா கோடி மக்கள் இயேசுவை ஒரு மனிதர் என்றுதான் நினைக்கிறார்கள். கவனிங்க, ஒரு முறை நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் தலைவாசல்ல 3 போட்டோவை தொங்க விட்டுருந்தாங்க. ஒன்று புத்தர், அடுத்தது காந்தி, அடுத்தது இயேசு. அவங்கள பொறுத்தளவில் என்னன்னா, புத்தர் ஒரு நல்ல மனுஷன், காந்தி ஒரு நல்ல மனுஷன், இயேசுவும் ஒரு நல்ல மனுஷன். நான் கேட்குறேன், இது சத்தியத்துக்கு ஒத்து போகுதா? யோசித்து பாருங்க. புத்தர் ஒரு நல்ல மனுஷன், சரி. காந்தி ஒரு நல்ல மனுஷன், சரி. இயேசு ஒரு நல்ல மனுஷன், தப்பு. இயேசு நல்ல மனுஷன் கிடையாதுங்க, இயேசு நல்ல தேவன். அல்லேலூயா. இயேசு நல்ல தேவன். இயேசு யார்? இயேசு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அருமையானவர்களே, அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தது மட்டுமல்ல, ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிற ராஜாதி ராஜா. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ராஜாவை கொஞ்சம் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இயேசு சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லுகிறாரு. எல்லாரும் முழிக்கிறான். ஆனா சீமோன் பேதுருவுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. சீமோன் பேதுரு சொல்லுகிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறான். இயேசு சொல்லுகிறார், சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப யார் பாக்கியவான்? இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டை பெற்ற மனுஷன்தான் பாக்கியவான். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டை பெற்ற மனுஷன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அருமையானவர்களே, உலகமெங்கும் உள்ள மக்கள் இயேசுவை மனிதன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது, உங்களை பார்த்து என்னை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? எத்தனை பேருங்க சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளு. அல்லேலூயா. பாருங்க, இந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவை ஒரு மனிதன் என்று நினைத்தாள். இயேசு என்னார் என்பதை அவள் அறியாதிருந்தாள். அடுத்தபடியாக பாருங்க, தேவனுடைய ஈவை அவள் அறியாமல் இருந்தாள். தேவனுடைய ஈவு எது? தேவனுடைய ஈவு யாரு? அதுவும் இயேசுதான். எல்லாமே இயேசுதான். கவனிங்க, உலகம் ரட்சிக்கப்படும்படி, உலகத்தாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படி, உலகத்தார் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி, ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி, வாழ்ந்திருக்கும்படி, சாபத்திலிருந்து விடுதலையாகும்படி, ஆசீர்வதிக்கப்படும்படி தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுத்த ஒரே ஒரு அன்பின் ஈவு, அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவர் இந்த உலகத்துல வந்து பிறந்த நாள் தான் கிறிஸ்துமஸ் நாள். கவனிங்கள். ஆகவே தேவனுடைய அன்பின் ஈவு இயேசு கிறிஸ்து. ஏசாயா சொல்லுகிறான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்பது அவருடைய மனுஷீகம். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்பது அவருடைய தெய்வீகம். இயேசு அற்புதமான ஒரு நபர். பாருங்க, 100% மனிதன், 100% தேவன். தேவன் அவருடைய குமாரனை, ஒரே பிறந்த குமாரனை நமக்காக, அருமையானவர்களே, கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. இப்போ அடுத்த கேள்வி,
எங்கே கொடுத்தார்? எங்கே கொடுத்தார்னு கேட்ட உடனே சிலர் டக்குன்னு அடிப்பாங்க. மாட்டுக்கொட்டையிலே கொடுத்தார். ராங் ஆன்சர், தப்பான பதில். மாட்டுக்கொட்டையில அவதரித்தது, அவர் இந்த உலகத்துக்குள்ள நுழைஞ்சாரு பாருங்க. ஆனால் தேவன் அவரை எங்கே கொடுத்தார், எங்கே தந்தருளினார்? தேவன் தம்முடைய விலையேறப்பட்ட அந்த ஈவை எங்கே கொடுத்தார் என்று கேட்டீர்களானால் வேதம் சொல்லுகிறது, கல்வாரி சிலுவையிலே கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி அவரை தந்தருளி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப எங்கே தந்தருளினார்? சிலுவையிலே தந்தருளினார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து பாருங்க, சிலுவையிலே நமக்காக கொடுக்கப்பட்ட ஈவு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த அன்பை போல ஒரு அன்பை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த அன்பை அறிந்து கொண்டவர்கள், இந்த அன்பை உணர்ந்து கொண்டவர்கள், இந்த அன்பை புரிந்து கொண்டவர்கள், அவர்களை போல பாக்கியவான்கள் யாருமே கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, தேவன் தம்முடைய விலையேறப்பட்ட ஈவை கல்வாரியை நமக்கு தந்தருளினார். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா, இயேசு பாலகனாக இந்த உலகத்தில் பிறந்தார் இல்லையா, அதோட நிறுத்திடுவாங்க. இயேசு ஒரு பாலகன், குடிலுக்குள்ளேயே அவரை வச்சிருப்பாங்க. இவங்க பேர் வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை இயேசு, குழந்தை இயேசுன்னு தான் பேர் வைப்பாங்க. பாட்டு கூட பார்த்தீங்கன்னா தூங்கு தூங்கு பாலானி. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பாடினா பரவாயில்ல, ஆனால் வாழ்நாளெல்லாம் பாடிட்டு இருக்கிறாங்க சிலர். இயேசுநாதர் அநேகருடைய மனசுல இன்னும் பாலகனாகவே இருக்கிறாரு. இல்லைங்க, அவர் வளர்ந்தார், வளர்ந்து கொடூரமான சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்தார். ஆகவே இன்றைக்கு நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இருக்கிறீங்களா? பாருங்க, ஆகவே அருமையானவர்களே, கல்வாரி சிலுவையிலே நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஈவு நம்மை ரட்சித்திருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. எத்தனை பெரிய தேவனுடைய இரக்கம், எத்தனை பெரிய தேவனுடைய அன்பு, எத்தனை பெரிய தேவனுடைய கிருபை. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? சாக்கடையில் கிடந்த வாழ்க்கை மகிமையுள்ள வாழ்க்கையாக மாறிடுச்சு. பாவம் நிறைந்த வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையாக மாறிடுச்சு. வியாதி நிறைந்த வாழ்க்கை ஆரோக்கிய வாழ்க்கையாக மாறிடுச்சு. தரித்திரம் நிறைந்த வாழ்க்கை ஐஸ்வர்யம் நிறைந்த வாழ்க்கையாக மாறிடுச்சு. சாபம் நிறைந்த வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக மாறிடுச்சு. தாழ்ந்து கிடந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையாக மாறிடுச்சு. தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அத்தனைக்கும் காரணம் தேவன் கல்வாரி சிலுவையிலே ஒரு ஈவை நமக்காக கொடுத்தார். அந்த ஈவை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆகவே நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்க, இந்த ஈவை அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப ஆழமா உணர்ந்திருக்கிறாரு. தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்த மனுஷன், தேவனுக்கு விரோதமாக அடாத காரியங்களை செய்த மனுஷன், பகை விரோதம் கசப்பு கொலவெறி இதை உடையவராயிருந்த அந்த ஆளு பரலோகத்தின் ஈவாகிய இயேசுவை சந்தித்தாரோ இல்லையோ, டோட்டலா மாறிட்டார். முழுமையான மாற்றம் வந்து விட்டது. நேசிக்கிற ஒரு மனுஷனாக, தேவனுக்கு உகந்த ஒரு ஆளாக மாறிவிட்டார். ஏனென்றால் இந்த தேவனுடைய ஈவாகிய இயேசுவை ஆழமாய் அவர் புரிந்து கொண்டார். அவர் இப்படி சொல்றாரு, வாசிங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்க சீக்கிரம். 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஈவுங்க? என்ன ஈவுங்க? சொல்லி முடியாத ஈவு, இன்எக்ஸ்பிரசிபிள், வார்த்தைகளால விவரிக்க முடியாத அந்த ஈவை, அப்பேற்பட்ட மேன்மையான ஒரு ஈவை தேவன் இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறாரு, எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் புரிந்து கொண்டபடினால அவர் சொல்லுகிறார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாமளும் சொல்லலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், தேவன் அருளிய
சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சமாரியா ஸ்திரீக்கு இது ரெண்டுமே வழங்கல. இயேசு இன்னாருங்கிறது வழங்கல. அவரை ஒரு சாதாரண மனுஷன் நினைக்கிறா. ரெண்டாவது, தேவன் அருளிய ஈவு அவர்தான் என்பதும் அவளுக்கு விளங்கல. அவர் ஜீவ தண்ணீரை பற்றி பேசுகிறாரு. இவா கிணத்துல கிடக்கிற தண்ணியை பற்றி பேசிட்டு இருக்கிறா. 11ஆம் வசனம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் யோவான் 4:11 பாருங்க. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? அவர் ஜீவ தண்ணீர் சொன்ன உடனே கிணத்துக்குள்ள கிடக்கிற தண்ணி தான் ஜீவ தண்ணி நினைச்சிட்டு இருக்கிறார். பாருங்க, இயேசு அவளோட பொறுமையா இருந்து அவளுக்கு திரும்ப திரும்ப இந்த ஜீவ தண்ணீரை பற்றி பேசுகிறாரு. நல்ல கவனிங்க, சத்தியம் ஒரு முறை சொன்னா விளங்காது போல சிலருக்கு, 2 முறை சொன்னாலும் சிலருக்கு விளங்காது போல. திரும்ப 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 சொல்ல வேண்டியது இருக்குது. திரும்ப 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 ஒரே சத்தியத்தை கேட்கக்கூடிய காதும் நமக்கு இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஏன்னா 9 முறை விளங்காத காரியம் 10வது முறை விளங்குகிறது. 14 முறை விளங்காத காரியம் 15வது முறை விளங்குகிறது. நான் பெரிய பாஸ்டருக்கு கீழே 40 வருஷமா இருக்கிறேன். பாருங்க, இப்படியே அவர்கிட்ட திரும்ப 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 இந்த சத்தியத்தை கேட்டு 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 பல முறையே புரியாதது ஒரு நாள் புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்படியே புரிஞ்சு புரிஞ்சு பாருங்க, சத்தியம் வழங்கினதுனால வாழ்க்கையும் வழங்கிடுச்சு. ஹலோ ஹலோ, இருக்கிறீங்களா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இயேசு பாருங்க பொறுமையாய் அவளிடத்துல பேசுகிறார். ஜீவ தண்ணீரை குறித்து சொல்லுகிறார். பாருங்க, ஜீவ தண்ணீர் கொஞ்சம் விளக்கி சொல்றாரு பாருங்க. 13ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ரட்சிப்பை பற்றி பேசுறாரு. அவனுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவன் உள்ளத்துக்குள்ளிருந்து நான் ஊறச் செய்வேன். அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற சக்திகள் அவன் உள்ளத்துக்குள்ளிருந்து புறப்பட்டு வரும். அதுதான் நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீர் சொல்லி அவளுக்கு விளக்கி சொல்றாரு. பாருங்க, கொஞ்சம் விளங்கிடுச்சு அவளுக்கு. ஜீவ தண்ணீர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி விளங்கின மாத்திரத்துல அவ கேட்கிறா, அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இப்ப இயேசு பாயிண்ட்டுக்கு வர்றாரு. சரி, ஜீவ தண்ணீரை உனக்கு தர்றேன், உன் கணவரை போய் கூட்டு வா அப்படின்றாரு. அப்பதான் ஷாக் ஆயிட்டா. எனக்கு கணவர் இல்லை அப்படிங்கிறா. இயேசு சொல்றாரு, நீ சொன்னது சரி. 5 கணவர்கள் உனக்கு இருந்தாங்க. இப்ப நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆளு, அந்த ஆளு உனக்கு கணவர் இல்லை என்று இயேசு சொன்ன மாத்திரத்துல இப்போ முன்ன பின்ன தெரியாதவரு நம்மளை பற்றி இவ்வளவு புட்டு புட்டு வைக்கிறாரு, நம்ம வாழ்க்கை இவ்வளவு தெளிவா சொல்றாருன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு, நீர் தீர்க்கதரிசி அப்படிங்கிறா. முதல்ல மனுஷன் நினைச்சா, இப்ப தீர்க்கதரிசின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டா. நீர் தீர்க்கதரிசி அப்படிங்கிறா. அப்படி சொல்லிட்டு அப்புறம் பாருங்க, தேவனை பற்றிய தேவ ஆராதனை பற்றி அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா. பாவத்துல வாழ்கிறவ தான், நல்ல கவனிங்க, பாவத்துல வாழ்கிறவ தான். ஆனா அவளுக்குள்ளே தேவனை நாடுகிற ஒரு உள்ளம் இருந்தது. இன்னைக்கு சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா கடவுள் மேல ஒரு துளி அளவு கூட அவங்களுக்கு நாட்டம் இருக்காது. அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் தேடி போறது இல்லை. இவ பாவத்தில் தான் வாழுகிறா, ஆனா கர்த்தர் மேல ஒரு நாட்டம் இருக்கிறது. அவ கேட்கிற பாருங்க, 20வது வசனம் பாருங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். கவனிங்க, கேட்கிறா, எங்க முன்னோர்கள் எல்லாம் மலையில தொழுது கொண்டு வந்தாங்க, நீங்க யூதர்கள் நீங்க எருசலேமில் இருக்கிற தேவாலயத்துல தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். யார் சரி?
நாங்க சரியா நீங்க சரியா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா கேட்கிறா. இயேசு அதுக்கு பாருங்க எப்படி யோசிச்சிருக்கலாம், என்னடா குழம்பி போன ஒரு பொம்பளையா இருக்கிறா, பெரிய குழப்படி கேஸா இருக்குது, இவ கூட வந்து நம்ம நேரத்தை இந்த மாதிரி வீணடிச்சிட்டு இருக்கிறோமே, சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இயேசு போல. அவளை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, 21வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரியே நான் சொல்லுகிறதை நம்பு. அருமையான வசனம். இயேசு அவளை நம்ப வைக்கிறாரு. ஸ்திரியே நான் சொல்றதை நம்பு, உலகத்தை ரட்சிக்கும்படி. இங்க பாருங்க, அந்த தொடர்ந்து வாசிக்கிறேன். 22வது வசனம். சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்களுக்கும் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. இயேசு சொல்றாரு பாருங்க, நீங்க சரியா நாங்க சரியான்னு கேட்டு இருக்கிறீங்க. உலகத்தை ரட்சிக்கும்படி தேவன் சமாரியர்களை தெரிந்து கொள்ளவில்லை, உலகத்தை ரட்சிக்கும்படி தேவன் யூதர்களை தெரிந்து கொண்டார். அந்த யூதர்கள் வழியாக ரட்சிப்பு வருகிறது. என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் தான் அந்த ரட்சகர், உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகர் நான் தான். தேவன் இந்த யூதர்கள் வழியாய் ரட்சிப்பை உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார், அது நான் தான் சொல்லி இன்டைரக்டா சொல்றாரு. அப்பவும் அவளுக்கு புரியல. சில ஆட்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது போல, கவனிங்க. ஆனா விளங்குச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு உண்டானால் எவ்வளவு நல்லா இருக்கும். கடைசியில் இவ்வளவு நேரம் பேசிட்டாரு, சொல்றாரு ரட்சிப்பு வரும்போது மனுஷன் உள்ளத்திலே மாற்றப்படுகிறான். உள்ளத்திலே மாற்றப்படும் போது கடவுளை ஆராதிக்கிறதுக்கு ஒரு மலைக்கு போக வேண்டியதில்லை. உள்ளம் மாற்றப்படும் பொழுது தேவன் உள்ளே வந்து விடுகிறார். இப்போ கடவுளை ஆராதிக்கிறதுக்கு எருசலேமுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, எருசலேம் தேவாலயத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளலாம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் தான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய முடியும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் சொல்லி ரட்சிப்பை பற்றி அவளுக்கு சொல்லுகிறார். அந்த ரட்சிப்பை கொடுக்க வந்தவர் நான் சொல்லி அவளுக்கு சொல்ல ட்ரை பண்றாரு, இன்டைரக்டா சொல்றாரு. ஆனா அவளுக்கு விளங்கல. கடைசியில ரொம்ப நேரம் பேசியாச்சு. ரொம்ப நேரம் பேசினதுனால அவளும் பேச்சை முடிச்சுட்டு தண்ணியை தூக்கிக்கிட்டு கிளம்பலான்னு சொல்லி யோசிச்சு இயேசுட்ட இப்படி சொல்றா. 25வது வசனம் பாருங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அவர் சொல்றா, சரி கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வரப்போறாரு, அது எனக்கு தெரியும், அவர்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன், இப்ப என்னை ஆள விட நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி பேசுறா. கவனிங்க, அப்படி பேசின உடனே 26ஆம் வசனம் பாருங்க. அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர், கிறிஸ்து எனப்படுகிற மேசியா நானே, நான் தான் கிறிஸ்து, நான் தான் மேசியா. என்னை தவிர ஒரு கிறிஸ்து கிடையாது, என்னை தவிர ஒரு மேசியா கிடையாது, என்னை தவிர ஒரு ரட்சகர் கிடையாது, வேற ரட்சிப்பே இந்த உலகத்துக்கு கிடையாது, நான் தான் அந்த ஆளு. சொன்ன மாத்திரத்துல பரிசுத்த ஆவியானவர் அவருடைய மனக்கண்களை திறந்து விட்டார். இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் மேசியா, இவர்தான் ரட்சகர் சொல்லி விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டா. விசுவாசிக்க ஆரம்பிச்ச மாத்திரத்துல அருமையான உள்ளம் நிறைவடைந்து விட்டது, பாவம் ஓடிவிட்டது. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு உள்ள வந்துட்டாருன்னா பாவம் வெளியே ஓடிடும்? அல்லேலூயா. பாவ வாழ்க்கை ஓடியே போயிடும். பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பி பாருங்க, எப்படி விடுதலை கிடைக்கும்ங்கிற ஒரு கேள்வியோடு வந்திருப்பீர்களானால் இயேசு உங்களை அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். இன்றைக்கு அப்படிப்பட்ட விடுதலையின் நாள், இன்றைய ரட்சணையின் நாள், இதுவே அனுகிரக காலம். விசுவாசிப்பீர்களானால் அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். பாருங்க, அவ நிறைவை பெற்றுக்கொண்டாள்,
காலகாலமாக ஏங்கி தவித்து சமாதானம் வந்து விட்டது. இப்ப குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள ஓடுறா. ஊருக்குள்ள ஓடி அங்க போய் ஆட்கள்கிட்ட சொல்றா. என்ன சொல்றாருன்னா, நான் செய்தது எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவர் கிறிஸ்துதானா என்று வந்து பாருங்கள் சொல்லி ஊரையே கூட்டிட்டு வந்துட்டான். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட மக்கள் மற்றவர்களை என்ன செய்யலாம்? ஆதாயப்படுத்தலாம். ரட்சிக்கப்பட்டவர்களால தான் மற்றவர்களை ஆதாயப்படுத்த முடியும். அருமையானவர்களே, போய் கூட்டிட்டு வந்துட்டா. வந்து அவங்களும் இவ வாழ்க்கை இப்படி மாறிடுச்சுன்னு சொல்லி இவளுடைய சாட்சியை கேட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. இப்போ வாசித்து முடிப்போம். 41வது வசனம், 40 வாசிக்கலாம். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். வந்தவங்க எல்லாரும், ஐயா எங்க கூட தங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்து நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். என்ன சொல்றாங்க பாருங்க அவங்க. அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர். அவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென். பாருங்க, அந்த பெண்ணுக்கு, அந்த சமாரியருக்கு தேவன் வெளிப்படுத்தினார். அவ மனுஷன்னு நினைக்கிற வரைக்கும் மாற்றம் வரல, தீர்க்கதரிசி என்று நினைக்கிற வரைக்கும் மாற்றம் வரல. ஆனால் மேசியா, கிறிஸ்து, ஆண்டவர், இரட்சகர் என்பதை விசுவாசித்தால் வாழ்க்கை புரட்சிகரமாக மாறிவிட்டது. பாருங்க, அதை போலவே மற்றவர்களும் இயேசுவை மேசியா, கிறிஸ்து, உலக இரட்சகர் என்பதை விசுவாசித்தார்கள். அவருடைய வாழ்க்கையும் புரட்சிகரமாக மாறிவிட்டது. தேவனுடைய மக்களே, இன்னைக்கு நாமளும் அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க, என் வாழ்க்கையும் புரட்சிகரமா மாறிடுச்சு? ஒருவேளை புதுசா யாராவது இருந்தீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உள்ள வந்துட்டாருன்னா உங்க வாழ்க்கையும் புரட்சிகரமா மாறிடும். கெட்ட வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா மாறிடும். சபிக்கப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா மாறிவிடும். அருமையானவர்களே, இதை உணர்ந்து பாருங்க, துதிப்பதுதான் கிறிஸ்துமஸ். நல்ல நல்ல ட்ரெஸ்ஸுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி, சாக்லேட்ஸு, ஐஸ்கிரீமு, எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்முடைய கொண்டாட்டத்தின் மையம் யாரு? உலக ரட்சகராகிய இயேசு. அவரை மையத்தில் வையுங்க. அருமையான, அவரை துதியுங்கள். அவரை பற்றி மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். மற்றவர்கள் இந்த சந்தோஷத்துக்குள்ள கொண்டு வாருங்கள். நான் சொல்றேன், இந்த கிறிஸ்துமஸ் ரொம்ப பிரமாதமான கிறிஸ்துமஸா இருக்கும். இந்த கிறிஸ்துமஸ் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்துமஸா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்திய வேதத்துக்கு திரும்பவும். லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. லூக்கா 2:10. தேவதூதன் அவரை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அருமையானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். தேவன் ஆதாமை அவருடைய சாயலிலே படைத்திருந்தும் அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்து இந்த உலகத்தை அருமையானவர்களே ஒரு குட்டி நரகமாக்கி போட்டான். ஆகவே பாவமும் வியாதிகளும் விரும்பத்தகாத காரியங்களும் துர்ச்செய்திகளும் வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்கிற ஒரு அனுபவமாக மனுஷனுடைய வாழ்க்கை மாறிட்டு 4000 ஆண்டுகளாக கர்த்தர் காத்திருந்தார்.
காலம் வரும்போது தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே இந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஒரிஜினலாக மனிதன் எவ்விதமாக படைக்கப்பட்டானோ அந்த நல்ல நிலைக்கு ஏதேன் தோட்டத்தினுடைய இன்பத்திற்கு மனிதனை அழைத்து செல்லும்படி தேவன் இந்த பூலோகத்திலே இயேசு என்கிற பெயரிலே அவர் வெளிப்பட்டார். அதுதான் நற்செய்தி. ஏனென்றால் இந்த பூலோகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருந்தவன் பிசாசு. அவனுக்கு மேலே ஒரே ஒரு சக்தி தான் இருக்கிறது, அது தேவன். தேவன் சொன்னார், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, நான் போகிறேன், போய் அவனை மடங்கடித்து மக்களை விடுதலையாக்கப் போகிறேன், அவர்களுக்கு விடுதலை ஜூபிலி நான் கட்டிட போகிறேன் என்று சொல்லி திட்டமிட்டு சிங்காசனத்தை துறந்து இந்த பூமிக்கு அவர் வந்தார் என்று சத்திய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இதோ எல்லா ஜனத்திற்கும் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது மனுக்குலம் அனைத்துக்கும் 8 கோடி மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இது ஒரு நற்செய்தி. இதனுடைய அடிப்படை காரணம் அன்பின் தேவன். ஆகவே கிறிஸ்துமஸுடைய அடிப்படை அஸ்திபாரம் என்னன்னு கேட்டால் தேவ அன்பு தான். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சத்தியவேதத்திலே 1 யோவான் 4:8 நாம் வாசிக்கிறோம். அந்த தேவன் இந்த பூமிக்கு ஒரு முறை வந்தார். தேவன் மனிதனாக பிறப்பது அவதாரம் என்று அழைக்கப்படுகிறது. அவதாரத்தை நான் நம்புகிறேன். ஒரு அவதாரம் உண்டு, அவருடைய பெயர் இயேசு. அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொர்க்கத்தினுடைய மகிமையை துறந்து இந்த பூலோகத்திலே மனிதனுக்கு உதவி செய்யும்படியாக வந்தார், பூலோகத்திலே பிறந்தார். அந்த நல்ல நாளை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது உண்மையாகவே அருமையானவர்களே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஏனென்றால் மனிதன் மிகுந்த துக்கத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தான். விடுதலையாக விரும்பினான், ஆனால் விடுதலையாக்க ஆளில்லை. எந்த விதத்திலும் விடுதலையாக முடியாது. அவ்வித ரீதியிலே கட்டப்பட்டவர்களாக மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களை விடுதலையாக்கும்படி, நல்வாழ்வு கொடுக்கும்படி, சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் நிம்மதியும் சமாதானத்தையும் இந்த உலகத்திலே நல்ல வாழ்வையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் தரும்படி தேவனே மனிதனை தேடி வந்தார் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, இன்றைக்கு பெரிய மனிதர்கள் ஒருவேளை நம்முடைய வீட்டில் வந்து கால் வைத்தார்களானால் நான் ஆச்சரியப்பட்டு போகிறோம், இவர் என்னை தேடி வந்துட்டாரா அப்படின்ட்டு. ஆனால் அண்ட சராசரங்களையும் சொந்தமாக வைத்திருக்கிற மகா பெரிய செல்வந்தன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பிடித்தவர், அவர் சிங்காசனத்தை துறந்து இந்த பூலோகத்திலே மனிதனை தேடி வந்தார் என்பது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு அரண்மனையிலே பிறக்கவில்லை. மனித ஞானத்தின்படி ஏரோதனுடைய அரண்மனையிலே பிறந்திருக்க வேண்டும். பாருங்கள், அவரை பற்றிய ஒரு நற்செய்தி
கிழக்கிலே சாஸ்திரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தாங்க. ஒரு நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எருசலேமுக்கு பக்கத்தில் வந்த மாத்திரத்தில், ஏரோதின் அரண்மனை பார்த்த மாத்திரத்திலே அவர்கள் நட்சத்திரத்தை விட்டுவிட்டார்கள். ஏரோதின் அரண்மனைக்கு உள்ள பாஞ்சிட்டாங்க. அதனால லாபம் வரவில்லை, நஷ்டம் வந்தது என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. பாருங்கள், ஏனென்றால் தேவன் பிறந்தால் அவர் அரண்மனையில்தான் பிறப்பார் என்ற ஒரு திட்டத்தோடு அவர் அங்கிருந்து நடந்து வந்தார்கள். இங்கே அரண்மனையை பார்த்தோன்னே அங்கே உள்ளே போயிட்டாங்க. அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஷாக்கு. தேவன் இந்த உலகத்திலே ராஜாவாக அவர் பிறந்திருக்கிறார் என்ற மாத்திரத்திலே அவங்களுக்கே ஒன்றும் தெரியாது. வேத சாஸ்திரிகளை அழைத்தார்கள். அவர் பெத்லேமிலே பிறப்பார் என்று அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அருமையான நான் சுருக்கிக் கொள்கிறேன். பாருங்கள், நம்முடைய தேவன் ஏரோதின் அரண்மனை அவருக்கு எம்மாத்திரம், அவ்வளவு பெரியவர். ஆடு மாடு கொட்டகையில் பிறந்தார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. அவர் ஏழைகளுடைய நண்பன் என்பது முதலாவது செய்தி. மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. ஏழைகளையும் தேவன் நேசிக்கிறார். பொதுவாக மனிதர் என்ன நேசிக்கிறாங்கன்னு சொன்னால், தேவன் ஏழைகளை பற்றி அக்கறைப்படுறதில்லைன்னு. ஆனால் அவர் பிறந்தது மாட்டுக்கொட்டையில் பிறந்தார். அது மாத்திரமல்ல, அவர் பிறந்தது நற்செய்தி. அக்காலத்திலே ஆடி மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பருக்கு முதலாவது அறிவிக்கப்பட்டது. தேவதூதன் செய்தியை மேதைகளுக்கு சொல்லவில்லை, பண்டிதர்களுக்கு சொல்லவில்லை, பெரிய ஆன்மீகவாதிகளுக்கு சொல்லவில்லை. அருமையானவர்களே, அற்பமாக எண்ணப்பட்ட மெய்ப்பர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது. இன்று உங்களுக்காக கிறிஸ்து என்ற இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த காலவெளியிலே தேவன் மாறாதவர். ஆகவே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்னும் என்றும் மாறாதவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏழைகளாக இருக்கலாம், தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், மனிதராலே புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்பதை தேவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். உங்களுக்கு நன்மை செய்யும்படி, உங்களுடைய பரம்பரை சாபங்கள் தொலையும்படி, பாவம் தீரும்படி, வியாதி நீங்கும்படி, வாழ்க்கையிலே ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு உண்டாகும்படி உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்பதுதான் நாங்கள் அறிவிக்கிற நற்செய்தி. அருமையானவர்களே, ஆகவே நம்முடைய தேவன் ஏழைகளுடைய நண்பன் என்பதை மனதிலே எப்போதும் வைத்து கொள்ள வேணும். ஏழைகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், கவனிங்க, நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இயேசு இருக்கிறார். அவர் ஏழைகளுடைய நண்பன். அவர் ஏழைகளுக்காகவே அவர் சிங்காசனத்தை திறந்து கோடிக்கணக்கான மைல்கள் இந்த பூமியிலே பாவியில் வாழுகிற இந்த பூமியிலே, ஏழைகள் வாழுகிற இந்த பூமியிலே அவர் பிறந்தார். அவர் பிறந்த நோக்கத்தில் முக்கியமான ஒரு நோக்கம், ஒன்று பாவத்தை நீக்குவது, அடுத்தது தரித்திரத்தை நீக்குவது என்பதை சத்தியவேதம் திட்டமாய் போதிக்கிறது. ஆகவே தரித்திரத்தில் இருந்தா, ஐயோ நம்ம தலைவிதிப்படியா ஆகிப்போச்சேன்னு சொல்லி நொந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் தான் தரித்திரத்தில் இருந்தவங்க தான். இந்த இயேசு எங்களை அருமையான வாழ வைத்திருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நானோ மனிதருக்கு வாழ்வு உண்டாயிருக்கும், அந்த வாழ்வு
பரிபூரணப்படம் வந்தேன் என்று யோவான் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏழைகளை நேசிக்கிற ஒரு தேவன் அவர் இருக்கிறார். அவருடைய பேர் இயேசு. தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவே என்று உள்ளத்துக்குள் வாரும் என்று ஒரு அழைப்பு கொடுங்கள். வரும்போது நீங்கள் தனியாக வந்திருக்கலாம். போகும்போது இயேசு உங்கள் வீட்டுக்கு கூட்டு போங்க. எல்லாமே மாறிவிடும் என்று நான் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறேன். ஏனென்றால் அவர் தேவன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சத்திய வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே வாழ்வு கொடுக்கிற தேவன், பாவத்தை மன்னிக்கிற தேவன், வியாதியை குணமாக்குற தேவன், இல்லாமை போக்குகிற தேவன், திருப்பத்தை உண்டாக்குகிற தேவன், கசப்பை இனிப்பாக மாற்றுகிறவர். அவர் உங்களை தேடி இந்த பூமிக்கு வந்தார் என்பதைப் போல ஒரு நற்செய்தி இருக்க முடியாது. அருமையானவர்களே, நற்செய்திகள் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றைக் காட்டிலும் சிறந்த நற்செய்தி, தேவன் இந்த பூலகத்துக்கு நமக்காக வந்தார். நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கும்படி, இல்லாமையை போக்கும்படி, கண்ணீரை துடைக்கும்படி, முடியாமையை நீக்கும்படி, வாழ்க்கை அருமையானவர்களை ஒளிமயமாக்கும்படி ஒளியின் தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூலோகத்துக்கு வந்தார். அவருடைய செய்தி நியாயப்படி ஏரோதுக்கு முதலாவது தெரியப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஏரோதுக்கு தெரியாது பிறந்திருக்கு தேவன் இந்த உலகத்தில் பிறந்திருக்காருன்னு சொல்லி ஏரோதுக்கு தெரியாது. ஏறுவது இந்த தேவனுடைய பார்வையில் ஒன்றுமில்லை, அருமையானுடைய தூசி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நாம் எது பெருசு நினைக்கிறோமோ அது தேவனுடைய பார்வையில் ரொம்ப சின்னது. இந்த சின்ன மேய்ப்பர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தை விட்டு ஊருக்கு வெளியே வயலில் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு செய்தி வருகிறது, உங்களுக்காக தேவன் இந்த பூலகத்தில் பிறந்திருக்கிறார். இந்த காலை வெள்ளை உனக்கும் செய்தி வருகிறது, உனக்காக தேவன் இந்த பூலகத்தில் பிறந்திருக்கிறார். வந்த நோக்கம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு. ஒரு நாளில் நாங்கள் அவரை விசுவாசித்தோம். என்னுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றி போட்டார். பரலோகத்துக்கு டிக்கெட் தந்தது மாத்திரமல்ல, இந்த பூலோகத்திலேயே எங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி போட்டார். அருமையானவர்களே, மாற்றங்களை உண்டாக்குகிற தேவன். காரணம், அவர் தேவன். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பாருங்க, அவர் செய்ய நினைத்து தடைப்படாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, சத்திய வேதாமத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 144 3ஆம் வசனம். சங்கீதம் 144 3. கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதும் மனுபுத்திரரை நீர் எண்ணுவதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷனை நீர் எண்ணுவதற்கு அவன் எம்மாத்திரம். தேவனை குறித்து சற்று கொஞ்சம் ஆழமாக ஒரு வெளிப்படுத்தலை பெற்ற ஒரு மனிதன் தாவீது. அவன் எழுதியிருக்கான் பாருங்க, மனுஷனை பற்றி நினைப்பதற்கு எண்ணுவதற்கு அவன் எம்மாத்திரம். அவன் நம்ம எண்ணென மாத்திரமல்ல, நம்முடைய அவல் நிலையை மாற்றி ஒளிமயமான எதிர்காலத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படி இந்த பூலோகத்திலே இயேசு என்ற பெயரிலே அவதரித்தார். அருமையானவர்களே, பாருங்கள், எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருந்திருப்பார்கள். அதெல்லாம் கடவுளுக்கு ஒன்றும் கிடையாது. நீ சிந்திக்க வேண்டும். தேவ அன்பு
என்றால் என்ன என்பதை நீ கொஞ்சம் கற்றுக்கொள்ளும்படி நான் இதை சொல்லுகிறேன். எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருப்பார்கள். கர்த்தருடைய பார்வையிலே அவரெல்லாம் ஒன்று இல்லை. யார்கிட்டையும் தேவதூதன் போல யாருக்கும் தெரியாது. ஆட்டு மந்தையில பிறந்து மேய்ப்பர்களுக்கு செய்தி அறிவிக்கப்படுகிறது. இன்றைக்கு அதே தேவன் தங்களை தாழ்த்துகிறவர்களுக்கு, ஒன்றில்லாதவர்களுக்கு, நமக்கு ஒருத்தர் இல்லையேன்னு நினைக்கிறவங்களுக்கு அவர் சொல்கிறார், நான் இருக்கேன், உனக்காகத்தான் அந்த பூலோகத்துக்கு வந்தேன், என்னை விசுவாசிப்பாயானால் ஆச்சரிய பிரகாரமாக, மறுபடியும் சொல்லுகிறேன், ஆச்சரியமான விதத்திலே எப்படி செய்வார் என்று தெரியாது. ஏனென்றால் எப்படியும் அவர் செய்ய முடியும். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றியமைத்து இனிமையான எதிர்காலத்தை அவர் தர விரும்புகிறார். செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவே உள்ளே வாரும், நீர் என்னுடைய ஆண்டவர் என்று அறிக்கையிடுவீர்களானால் இந்த கிறிஸ்மஸ் உண்மையாகவே அர்த்த புஷ்டி உள்ள ஒரு கிறிஸ்மஸாக உங்களுக்கு மாறிவிடும். அருமையானவர்களே, கவனிங்க. இந்த பூலோகத்திலே அவரை பிரசங்கம் பண்ணார், ஊழியம் செய்தார். வேதத்தை நாசரேத்துங்கிற ஊரில் அவர்கிட்ட கொடுத்தாங்க. திறந்த வண்ணம் 61ஆம் அதிகாரம் அது திறந்தது. அந்த பகுதியில் அது திறந்தது. அவர் சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கண்டுபிடித்து கொண்டேன், இந்த இயேசு ஏழேழு தேவன், இந்தியாவினுடைய தேவன். மக்கள் இன்றைக்கு கண் தெரியாமல் அருமையானவர்களே ஓடிக்கொண்டிருக்கும்போது இந்த தேவன் இவரை தேடி வந்து அவர் சொல்றார், நான் உனக்காகவே வந்திருக்கிறேன். பாருங்க, இந்தியாவினுடைய தேவன், தரித்திரத்துக்கு நிவாரணம் இயேசு என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நான் அதை மையமாக வைத்து பேச ஆரம்பித்தேன். சிலர் வந்து பரியாசம் பண்ணாங்க. ஆனால் பயன் அடைந்தவர்கள் பல 100 என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய காரியங்கள் மனுஷமா நடக்கிறது இல்லை. ஆகவே அற்புதத்தின் மேலே அற்புதத்தை செய்து ஆச்சரியமான விதத்தில் அருமையான குடும்பங்களை தலைகளாக மாற்றியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புகிறார், வாழ்வை கொடுக்க விரும்புகிறார், இந்த வாழ்வை பெருக்க விரும்புகிறார், பரிபூர்ணப்படுத்த விரும்புகிறார். உங்கள் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். இது அந்த ஆள்தானான்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய ரீதியிலே உடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க அவராலே முடியும். செய்ய வேண்டியதெல்லாம் இந்த கர்த்தரை நேசிக்கணும். எனக்காக அவர் வந்திருக்கிறார், எனக்காக பிறந்தார், எனக்கு உதவி செய்வார், என்ற கஷ்டங்கள்லாம் தொலைந்தது என்று அவிதமாக நேர்மறையாக இயேசுவின் மேலே ஒரு விசுவாசம் வைப்பீர்களானால் ஆச்சரியமான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, வேதத்திலே எதுவும் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த கடைசி பகுதியை மறுபடியும் சொல்கிறேன்.
இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு கொடுத்து அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணல, அல்லது அருமையானவர்களே நீங்க நல்லா இருங்க நான் ஆசைப்படுறேன்னு சொல்லலை. கல்வாரி சிலுவிலே அவர் தியாக பலியாக வாலிப வயதிலே கடைசி சொட்டு ரத்தத்தின் சிந்தும்படி பலியாக கொடுத்து மக்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கொடுத்த கிரயம் இன்றைக்கு மக்களுக்கு வாழ்வாக முடிகிறது. ஆகவே உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் அருமையானவர்களே என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது பாருங்க. நான் வாச காமிக்கிறேன். ரோமர்கள் நிறுவம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 2:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனார்கள். இலவசமாய் இயேசுவின் கிருபையினாலே அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவனுடைய சமூகத்திலே தைரியமாய் இருக்கக்கூடிய திராணியை பெறுகிறார்கள். தேவனைப் போல பரிசுத்தவான்களாக மாறுகிறார்கள். தேவன் உலகத்தோற்றத்துக்கு முன்பாகவே இந்த மனிதருக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதம், நிச்சயத்திற்குரிய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதங்கள்னாலும் அவர்களை நிரப்ப தேவன் விரும்புகிறார். பாருங்கள், மக்கள் கர்த்தரிடத்தில் நெருங்காதான் இன்றைக்கு பிரச்சனை. கல்வாரி சிலுவிலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் சத்தம் கொடுத்தாரு. கர்த்தருடைய ஆவியானவரை கற்றுக் கொடுத்தார். உலகத்திற்கு எல்லா பாவியும் மன்னிக்கப்பட்டு விட்டான். இயேசுவின் ரத்தம் எல்லாரையும் மன்னித்து விட்டது. செய்ய வேண்டியதெல்லாம் பாவி அவரை நோக்கி ஓடி வர வேணும். அவரை கிட்டு சேர வேண்டும். அவரை நேசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்க வேண்டும். கிட்டு சேர்ந்து கர்த்தருடைய காலை பிடிச்சுக்கிட்டா உயரமான திட்டங்களையும் மேன்மையான எண்ணங்களையும் அவர் அவனுக்காக வைத்திருக்கிறார். உங்களை பற்றியும் தான் கர்த்தர் மேன்மையான திட்டங்களையும் மகிமையான எண்ணங்களையும் கல்வாரியின் மூலமாக அவருடைய பாடுகள் மூலமாக மனிதனுக்கு வைத்திருக்கிறார். அப்போ வச்சிருந்தா எனக்கு ஏன் பலிக்கலை? இது சும்மா மடியில் வந்து விழாது. நீ எழுந்து பழையதெல்லாம் உதறிட்டு பழைய பக்தி மார்க்கம், பழைய மதம், பழைய நோன்பு, பழைய புண்ணிய சேத்திரம் எல்லாவற்றையும் பழசு எல்லாவற்றையும் தூக்கி தூர எறிந்து விட்டு இந்த நல்ல இயேசுவினிடத்திலே ஓடி வருவாயானால் அவர் உனக்காக காத்திருக்கிறார். பாருங்கள், உலகம் முழுவதும் பாவம் செய்து இன்றைக்கு மக்கள் ஆயிரமாக கொண்டு கொட்டுகிறார்கள். கொட்டியும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இலவசமாக பாவத்தை எல்லாவற்றையும் மன்னித்து அவனை பரிசுத்தமானாக்கி நீதிமானாக்கி தேவன் தம்மோடு கூட சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக மாறுகிறது. ஆகவே இந்த நரகம் போல் இருக்க அந்த வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கையாக மாற்றும்படி சொர்க்கத்திலிருந்து தேவன் இந்த குட்டி நரகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இறங்கி வந்தார். இன்றைக்கு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீ யாராயிருந்தாலும்
என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அமைதி, சாந்தி, நிம்மதி, இளைப்பாறுதல். பாருங்க, ஆங்கிலத்தில் லைட் அண்ட் ஈஸி என்று எழுதப்பட்டிருக்கிறது. மக்கள் இன்றைக்கி பாரம் சுமந்து தவிக்கிறாங்க. என்ன பாரம்னு கேட்டால், பிசாசின் ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்கிறது. அதுக்கு மனுஷன் அடிமையாக இருக்கான். இயேசுவே அன்றி அவன் தப்புறதுக்கு வழியே கிடையாது. ஆகவே எல்லா மக்களும் அவரை அறியாதபடி உள்ளே ஒரு வெறுமை, உள்ளே ஒரு வெற்றிடம், அதை சுமந்து திரிகிறார்கள். முதுகில் பெரிய பாரம். பாருங்க, செய்த பாவம் அது பாரத்தை போல அவரை அழுத்தி கொண்டிருக்கிறது. பலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். யோசிக்கிறாங்க, நல்லா தானே இருந்தார், ஏன் இந்த முடிவுக்கு வந்தாருன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இல்லை, அருமையான பிசாசை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கு வரான். முதுகில் பாரத்தை போட்டு வச்சு அமுத்தி ஒருவருக்கும் சொல்ல முடியாதபடி இன்றைக்கு அநேகர் திகைத்து கொண்டிருக்கிறார்கள், உள்ளே துவண்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவன் அழிக்கிறவன். அவனை கல்வாரி சிலுவிலே இயேசு தம்முடைய பாடுகள் மூலமாக இரத்தத்தை சிந்தி அவன் தலையை உடைச்சிருக்காருன்னு போட்டிருக்குது. இன்றைக்கு விசுவாசிக்கிறவர்களுக்கு அவன் ராஜா கிடையாது. விசுவாசிக்கிறவர்களுக்கு அவன் ஆண்டவன் கிடையாது. விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசு ராஜாவாக இருக்கிறார், இயேசு ஆண்டவராக இருக்கிறார். அவர் பிசாசை ஜெயித்தவர். அவருக்கு அவனுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. ஒளி வரும்போது இருட்டு வெளியே ஓடிவிடுகிறது போல இந்த இயேசுவை அழைப்பீர்களானால் குடும்பத்தில் ஒளி வீச ஆரம்பிக்கும், தொழிலில் ஒளி வீச ஆரம்பிக்கும், தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒளி வீச ஆரம்பிக்கும். எல்லா பாரங்களும் நீங்கி சாந்தி, சமாதானம், நீங்கள் தேடுகிற நிம்மதி உங்களை வந்து அடைய ஆரம்பிக்கும். ஏனென்றால் அதெல்லாம் அவர் எடுத்து கொண்டு வந்திருக்கிறார் மனிதனுக்கு கொடுப்பதற்காக. தேவன் மனுக்குலத்தை நேசிக்கிறார். ஏழையில மாத்திரமல்ல, படித்தவர்களையும் படிக்காதவர்களையும் எல்லாரையும் அவர் நேசிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பாரம் சுமந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் ஒரு நிவாரணம் இருக்கிறது. அவருடைய பேர் இயேசு. அருமையானவர்களே, கவனிங்க. ஆகவே இந்த இயேசுவின் அன்பினிடத்திலே நீங்கள் ஓடி வருவீர்களானால் நீங்கள் எதிர்பாராத ஒரு சாந்தியும் நிம்மதியும் சமாதானமும் உங்கள் பங்காக மாறும். பாருங்கள், இயேசுவின் அன்பு பற்றி நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மேல் நாடுகளிலே பார்த்தீர்களால், முன்னேற்றமான நாடுகளில் விபச்சாரத்தை தொழிலாக கொண்டிருக்கிற அநேக பெண்கள் இருக்கிறார்கள். அதுதான் அவங்க தொழில், பிழைப்பு. அது வழியாக அவங்க பிழைச்சிட்டு இருக்காங்க. ஆகவே அவர்களுக்காக தனியாக காலனி கட்டி கொடுத்துருக்காங்க ஊருக்கு வெளியே. ரெட் லைட் ஏரியான்னு சொல்கிறான். அதை அங்கே விரும்புகிற ஆண்கள் போய் அந்த ரூபாயை கொடுத்துட்டு பாருங்கள் திரும்பி வருகிறார்கள். அது குற்றம் என்று கருதப்படுவதில்லை, அரசாங்கத்தாலே அங்கீகரிக்கப்படுகிறது. அப்படி ஒரு காலனி ஒன்று இருந்தது. அதில் பெண்கள் சிலர் இருந்தார்கள். கொஞ்சம் தூரத்தில்
ஒரு விசுவாசி அம்மா இருந்துச்சு. அந்த அம்மாட்ட கர்த்தர் பேசினாராம். "எ இங்கே எனக்கு நிறையா பிள்ளைகள் இருக்காங்க. ஆத்துமாக்கள் இருக்காங்க. தேவன் மேலே ஆன்மீகமாக நாடுகிற பெண் பிள்ளைகள் இங்க வந்து மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியே வர முடியாதபடி அவர் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீ அரசாங்கத்தில போய் ஒரு ஸ் பெர்மிஷன் அனுமதி வாங்கிக் கொண்டு அங்க போய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்னை பற்றி அவர்களுக்கு சொல்லணும். இந்த பெரிய நற்செய்தி அவர்களுக்கு உள்ளே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும்." ஆகவே அந்த அம்மா அப்படி செய்தாங்களாம். அநேக பெண்கள் பாருங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு இவங்க வீட்டுக்கு கூட்டு வந்து நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்து, வேலையை எடுத்து கொடுத்து, கொஞ்ச நாள் வீட்டில் வச்சுட்டு அப்படியே அவர்களை இண்டிபெண்டன்டாக யாரையும் சாராதபடி நல்ல பிரஜைகளாக அப்படி மாற்றினார்லாம். ஒரு தடவை போயிருக்கும்போது ஒரு பிள்ளை, அது யூனிவர்சிட்டியில் படித்த பிள்ளை, அழகான பிள்ளை, யாரோ ஏமாற்றி அங்கே கொண்டு விட்டுட்டாங்க. அந்த பிள்ளை அங்கே இருந்திருக்கான். அந்த பிள்ளைகிட்ட இயேசுவை பற்றி சொன்ன உடனே, அது சண்டே ஸ்கூலில் நான் அந்த இயேசுவை பற்றி கேட்டிருக்கேன்னு சொல்லி உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்டுச்சான். பாருங்க, ரட்சிக்கப்பட்டது, தேவனுடைய பிள்ளையாக மாறினது. அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான். வந்து நல்ல வேலையை எடுத்து கொடுத்து வீட்டில் அவங்க வச்சுருந்தாங்களாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தவறாதபடி கோயிலுக்கு போயிடுவான். அங்கே ஒரு வாலிப பையன் இருந்திருக்கான். அந்த பையன் இந்த பிள்ளைய பார்த்த உடனே இதை திருமணம் பண்ண வேண்டும் என்று அந்த டேட்டிங்க்கு கேட்டானாம். அப்போ இந்த அம்மா சொன்னாங்களாம், ஐயா நீங்கள் நேரில் நீங்கள் சில அவருடைய வாழ்க்கையின் அந்தரங்க வாழ்க்கையை பற்றி கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஆகவே அந்த பிள்ளை வெக்கத்தினால அது டேட்டிங்க்கு ஒப்புக்கொள்ளவே மாட்டேன்னுச்சான். கடைசியில் இந்த மாதிரி என்னை ஏமாற்றி கொண்டு விட்டுட்டாங்க. நான் அந்த விபச்சார விடுதியில் இருந்த ஒரு குப்பையை போல் ஒரு பிள்ளைன்னு சொல்லி அந்த பிள்ளை அழுதுச்சான். அந்த ஆள் சொன்னாராம், நானும் கூட குப்பை மாதிரி தான் இருந்தேன். கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்து, இயேசு என்னை தேர்ந்தெடுத்து ரத்தத்தினாலே கழுவி இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளையாக என்னைய மாற்றியிருக்கிறாரு. ஒன்னே அவிதமாக மாற்றியிருக்கிறாரு. நாம் திருமணம் பண்ணுறால் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் அந்த பிள்ளைவை அந்த ஊரை விட்டே காலி பண்ணி வேறு இடத்துக்கு போயிடுச்சான். கடைசியில் கண்டுபிடிச்சி திருமணம் நடந்தது. பாருங்கள், 25 ஆண்டுகள் கழித்து அந்த அம்மா ஒரு பாஸ்டர் கிடையாது, ஒரு விசுவாசி. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் அந்த வீட்டுக்கு போனாராம். அங்கே மேஜையில் நிறையா கார்டு கிடச்சான், ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி. அதில் ஒரு கார்டில் எழுதிருந்துச்சான், 25 ஆண்டுகள் பூலோகத்திலே பரலோகம் என்ன எழுதிருந்துச்சான். அதில் இவருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த காடை மாத்திரம் தனியாக உருவி இந்த அம்மாட்ட என்ன விவரம்னு கேட்டாராம். இந்த விவரத்தை சொன்ன உடனே பாருங்கள், அது 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 சொல்லிச்சான், இந்த காடோடு சேர்த்தது ஒரு கடிதமும் அவர் எழுதியிருக்கிறார், நீங்கள் வாசிங்கன்னு சொல்லி வாசிக்க சொல்லிச்சான். அவர் எழுதியிருக்கிறாரு, ஒரு மாணிக்கம் குப்பை மேட்டுக்குள்ளே கிடந்தது. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் அதை கண்டுபிடிச்சி என்கிட்ட கொடுத்தீங்க. 25 ஆண்டுகளாக நாங்கள் பரலோகத்தை எங்கள் குடும்பத்தில் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் சண்டை போட்டது கிடையாது.
எங்களுடைய பிள்ளைகள் சண்டே ஸ்கூலுக்கு ஒழுங்காக போயிட்டுருக்காங்க. அந்த பிள்ளைகள் இப்போ அன்றைக்கு சண்டே ஸ்கூலுக்கு போன பிள்ளைகள் இன்றைக்கி சண்டே ஸ்கூலில் டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுடைய வாழ்க்கை பரலோகமாக இருக்கிறது. நன்றி 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 நன்றின்னு எழுதியிருந்தாராம் பாருங்க. பாருங்க, விபச்சார விடுதியில் இருந்த ஒரு பிள்ளையை மன்னிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் இந்த இயேசு அவரை மாற்றியிருக்கிறார். ஏனென்றால் அவர் உலகத்தையே மன்னிக்கிற நல்ல தெய்வம். உங்களையும் மன்னிப்பார், எங்களை மன்னித்தார். எங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது. ஆகவே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த இயேசுனிடத்திலே ஓடி வாருங்கள். அன்போடு நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். தேவன் இந்த நாளை பொன்னாளாய் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றி தருவார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். பரலோகத்தை விட்டு இந்த பாவியில் நிறைந்த பூலோகத்துக்கு எங்களுக்காக வந்த அந்த அன்பை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவிகளுக்காக தேவன் மரித்த இதனாலே அன்பு வெளிப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 5 நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த அன்பை இந்த காலை வேளையில் நாங்கள் கட்டவிழ்த்து விடுகிறோம். மக்களை தேவ அன்பு நிரப்புவதாக. எல்லாரும் தேவர்களைப் போல கர்த்தாவே இனி மாற்றும்படி நாங்கள் ஜபிக்கிறோம். சமாதானம் இல்லாத சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். செல்லம் இல்லாத செல்வத்தை பெற்றுக்கொள்ளட்டும். சுகம் இல்லாத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டவிழ்கிறோம். தகப்பனை எடுத்துக்கொள்கிறோம். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ.